ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் டிஜே சேனல்லேருந்து ஜமுனாரா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. வீடியோ வந்து எல்லாரும் வீடியோ போடுங்கக்கான்னு கமெண்டில் சொன்னாங்க. அதனால் வீடியோ போடுறேன், இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து திருமண நாள் காணும் பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உங்கள்கிட்ட பேசணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோன்னா, இன்னைக்கு வந்து சிலிண்ட்ரு இந்த டீசல் பெட்ரோல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு கிடக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. நான் புக் பண்ணேன். எனக்கு ஆனால் புக் பண்ணி கிடைக்கவே இல்லை. எனக்கு புக்கு அந்த இந்தியன் கேஸ் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் போட்டாவே அப்படியே கட்டாகிட்டு இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா நான் விடிய காலையில் ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு 2லேருந்து ஒரு 3 4 மணிக்குள்ளே எல்லோரும் தூங்கியிருப்பாங்களே, சரி அந்த டயத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். எனக்கு வந்து சிலிண்டர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதெல்லாம் சிலிண்டர் கார்டிங் கேட்டேன் நான். அதெல்லாம் கிடையாது. சிலிண்டர் வந்து எல்லாருக்கும் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு சிலிண்டரை வச்சுக்கிட்டு போடுறது, அப்புறம் வந்து சிலிண்டர் இல்லைங்கிறது, அப்புறம் அடுப்பில் சோறாக்கி போடுறது, அதெல்லாம் வந்து ரீல்ஸுக்கெல்லாம் அப்படிலாம் போடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் இல்லைன்னு வந்து நினைக்காதீங்க. இல்லாமல் இல்லை. வந்து சிலிண்டர்லாம் இருக்குது, புக் பண்ணி வச்சுங்க. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ சிலிண்டர் தீர்ந்ததுக்கு அப்புறம் புக் பண்ணாதீங்க. இருக்கிறப்பயே வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுங்க. பசங்க இருக்கிறவங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் கரண்ட் அடுப்புலாம் வாங்க முடியாது, காசெல்லாம் இருக்காது. எல்லோரும் இருக்கப்பட்டவங்களாம் வாங்கிடுவாங்க. இல்லாதப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, விறகு அடுப்பு வச்சுனாலும் சமைச்சு தான் சாப்பிட்ணும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சிலிண்டர் வச்சுட்டு இருந்துட்டு அடுப்பில் போய் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுங்க. நமக்குன்னு ஒரு சிலிண்டர் வந்து கிடைக்காதெல்லாம் இருக்காது. சீக்கிரமாக பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நான் ஊருக்கு போனேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முருகனுக்கு விரதம் இருந்தேன். 6 வாரம் இருந்துட்டு சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வந்து இப்போ வந்து மாதாவுக்கு நாங்கள் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறோம். வேளாங்கண்ணி வந்து ஈஸ்டருக்கு போகிறோம். அதே மாதிரி எல்லாரும் வந்து இப்போ விரதம் இருக்கிறவங்க அனைவருமே வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வருஷம் வருஷம் போயிட்டு வாங்க. இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வந்து ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மதம் வேற்றுமை எதுவுமே கிடையாது. எல்லா மதமும் ஒரு மதம் தான், சம்மதம் தான். நம்ம என்ன கடவுளை நினைக்கிறோமோ அதே மாதிரி பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். நான் வந்து எல்லா சாமியுமே கும்பிடுவேன். இந்த சாமி அந்த சாமின்னு கிடையாது, எல்லா சாமியும் கும்பிடுவேன். அதே மாதிரி என்னுடைய குலதெய்வமாக அந்த அம்மாவை நினச்சி போன வருஷத்துலேருந்து நான் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி யாராக இருந்தாலும் நீங்களும் வருஷத்துக்கு ஒரு நடை வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வாங்க, அந்த அம்மா போய் பார்த்துட்டு வாங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இது ஒரு வீடியோவாக போடுறேன். முடிஞ்சவங்க, முடியாதவங்க, இருக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்து நல்லா மீனுக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்து பசங்க பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வந்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் போனோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்காக சொல்லலை, நானும் போகிறேன், பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். போன வருஷம் எங்கள் வீட்டில் கார் இருந்துச்சு. கார் இருந்தும் நான் வந்து கார்லலாம் போகல. இந்த டைம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம். இந்த வருஷம் எப்படி போகிறேன்னு தெரியல. அடுத்தது நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் மாலை போட்டிருக்கவங்க அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். எல்லோரும் வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க. ஈஸ்டர் முடிஞ்சு 2 நாளில் போயிட்டு வாங்க சந்தோஷமாக. எல்லோரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வச்சுட்டு கடவுளுக்காக நீங்கள் போய் இந்த வருஷம் போய் பாருங்களேன். வேண்டிக்கிட்டு 3 வருஷம் நாங்கள் வரோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போங்க. நல்லபடியாக சாமி கும்பிடு. குழந்த பிறக்காதவங்க வேண்டிங்க, உடம்பு முடியாதவங்க வேண்டிங்க, வீட்டில் அனைத்து பிரச்சனையும் குடும்பம் ஒன்று சேரணும்னு வேண்டிங்க.
என்னென்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு மனுஷன்ட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மனுஷன்ட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? அதுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். ஒரு கடவுள்கிட்ட விரதம் இருந்து கடவுளுக்காக நம்ம நன்றி சொல்லி அவங்க மேலே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்க. மனுஷனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடவுள்கிட்ட சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவுபூர்வமாக கிடைக்கட்டும். மனதார வாழ்த்துறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் விரதம் இருந்துகிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணிக்கு வந்து ஈஸ்டர் முடிஞ்சு தான் போகிறோம். நீங்கள் யாருன்னா இந்த இந்த வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு மனசில் நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, இந்த வீடியோ பார்த்து அனைவரும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன், என் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். நான் செய்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி மனுஷன்ட்ட எந்த கதையும் சொல்லாதீங்க. போய் கடவுள்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு வாங்க. இந்த வருஷம் போங்க, அந்த கதையை சொல்லுங்க. அடுத்த வருஷம் போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வீடியோவுக்காக சொல்லலை, இது உண்மையா மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். குட் நைட். டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.